Hi, Ma. Good evening. Good evening, Ka. Hi, Ka. Hi, Ka. Hi, Ma. Fifth chapter 1 mark படிச்சிட்டு இருக்குமா? Question கேக்குறேன். Okay, Ka. Fifth chapter 1 mark படிங்கம்மா. இப்ப கரெக்டா 8:10க்கு கேட்பேன். ஓகேவா? மோனிஷ் படிச்சிட்டீங்களா? படிச்சிட்டோம், Ka. ஓகே. பவித்ரா, சார் சொல்லுங்க சார். இப்ப கத்துனது யாரு? அந்த மோனிஷ் அந்த பையனா சார்? கீதா. ஒரு நிமிஷம் அவனுக்கு நான் கரெக்ட் பண்றேன் இருங்க. அவனை லெஃப்ட் பண்ணி விடுங்க. திரும்ப இல்ல இப்பதான் மைக் ஆன் பண்ணிருக்கேன். பவித்ரா லெஃப்ட் பண்ணிட்டேன் சார். பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டேன் சார். நீங்க கிளாஸ் எடுங்க. ஓகே சார்.
ஓகேமா. இப்ப யார் ஏ டீமா இருக்கீங்க? நாங்க இருக்கோம்க்கா. ஓகே நாங்க ஓகே. மத்தவங்க எல்லாம் ஏ டீம், டான் பி டீம், இங்க சி டீம். ஓகேவா? சரி ஓகே. ஓகே ஃபர்ஸ்ட் ஏ டீம் சொல்லுங்கம்மா. இதுக்கு என்ன ஆன்சர்? தேர்டுக்கா. தேர்ட் ஆப்ஷன். ஓகே ஓகே ஓகேம்மா. ஓகே பி டீம் சொல்லுங்கம்மா. டான் தான் பி டீம். டான் இருக்கீங்களா? மூணாவது ஆப்ஷன். ஓகே பி டீம் சொல்லுங்கம்மா. இதுக்கு என்ன ஆன்சர்? ஓகே ஏ டீம். செகண்ட்க்கா. A team செகண்ட்க்கா. எல்லாரும் புக் க்ளோஸ் பண்ணி தானே வச்சிருக்கீங்க? ஆமாங்கக்கா. சரி பி டீம். ஃபர்ஸ்ட்க்கா. அதான்க்கா. ஓகே சி டீம். இங்க வந்து ஒருத்தவங்க தாம்மா இருக்காங்க. ஒன் மேன் ஆர்மி. ஏ டீம். செகண்ட்க்கா. ஃபர்ஸ்டா செகண்டா? செகண்டாக்கா. ஃபர்ஸ்ட் நீங்க என்ன ஆன்சர் சொல்றீங்களோ அதானே ஃபில் பண்ணுவேன் நானு. ஆமாங்கக்கா. சரி ஓகே சி டீம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்க்கா. சி டீம். ஏ டீம். செகண்ட்க்கா. பி டீம். செகண்ட் ஆப்ஷன்க்கா. சி டீம். சி அம்மாது. இது எந்த ஏ டீம் சொல்லுங்க. ஃபோர்த் ஆப்ஷன்க்கா. ஃபோர்த்துதான்க்கா. பி டீம். பி டீம் சொல்லுங்கம்மா. செகண்ட்க்கா. ஓகே ஓகே
சி டீம் செகண்ட்க்கா. ஓகே, எத்தனை மார்க் எடுப்பீங்க? ஃபுல் மார்க் ஒரு மார்க்கா? ஃபுல் மார்க்கா? ஆமாக்கா மிஸ்டேக் இல்லையா பாத்துட்டீங்களா? பாத்துட்டோக்கா. இப்ப கண்டுபிடிக்கலாமா யார் மிஸ்டேக் பண்ணதுன்னு? இங்க ஒரு ஒன் மேன் ஆர்மி வந்து அழுதுட்டு இருக்கு. ஏக்கா தப்பா இருக்குமா? பரவாயில்லக்கா பாத்துக்கலாம். சரி இருங்க பாப்போம். ரெண்டு மிஸ்டேக். யாருக்கா? கண்டுபிடிப்போம். பி சி, ஏ பி சி. சி யாரு? நான் தான். ஓகே, ஏ பி சி, ஏ பி சி. ஓகே ஓகே, இங்க ஒரு பாப்பா தானே இருக்காங்க, அதனால விட்டுருங்க. அதனால ஒன்றும் பண்ண வேணாம். ஓகே, நெக்ஸ்ட் டைம் அது 15 மார்க் எடுத்து காட்டுங்க. ஓகே சரிக்கா. சரிம்மா. நேற்று வந்து இன்னைக்கு யாராவது புதுசா வந்திருக்கீங்களா? இல்லக்கா. ஓகே, இன்னைக்கு ஒருத்தவங்க ஜாயின் பண்ணாங்க, அவங்க என்ன கிளாஸ் வரலன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, நேத்தி வந்து நாங்க ஒரு சம் பார்த்துட்டோம். டான்ல உள்ளவங்களுக்கு தெரியாது, நேற்று நாங்க ஒரு மாடல் சம் வந்து பார்த்துட்டோம். அதான் அது வந்து எக்ஸாம்ல அடிக்கடி கேட்க மாட்டாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அது வந்து 8 மார்க்ல வராது. நீங்க அந்த கிளாஸ் பார்த்தா அது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. நம்ம இப்போ வந்து இம்பார்ட்டன்டா கேட்கிற ஒரு சம் இருக்கு, அதை இப்போ நம்ம கத்துக்கலாம். அது பார்த்தோம்னா ஓவராலா ஜாமெட்ரியே முடிஞ்சிருச்சு. சரியா? இந்த ஒரு சம் மட்டும் தான் பெண்டிங், அது பார்த்துட்டோம்னா ஜாமெட்ரியே ஓவர். சரிக்கா. சரி, இது எந்த எக்ஸாம்பிள் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு காமிக்கிறேன். எடுத்துக்காட்டு 4.31, எக்ஸாம்பிள் 4.31. யாராவது கொஸ்டின் படிங்கம்மா. 6 சென்டிமீட்டர் விட்டமுள்ள வட்டம் வரைந்து வட்டத்தின் மையத்திலிருந்து 8 சென்டிமீட்டர் தொலைவில் P என்ற புள்ளியை குறிக்கவும். அப்புள்ளியிலிருந்து PA மற்றும் PB என்ற இரு தொடுகோடுகள் வரைந்து அவற்றின் நீளங்களை அளவிடுக. ஓகே சூப்பர். இவ்ளோ நாள் நம்ம பார்த்த அந்த ரெண்டு மாடலும் எப்படி இருக்கும்னா, ஒரு தொடுகோடு ஒரு டான்ஜென்ட் மட்டும் வரைகிற மாதிரி இவ்வளவு நாள் நம்ம பார்த்திருக்கோம். சர்க்கிள்லயே 3 சம் இருக்கு. ஓகேவா? அந்த ஃபர்ஸ்ட் 2 மாடல்லையுமே ஒரு தொடுகோடு தான் வரையுவோம். ஓகேவா? ஒரே ஒரு லைன் மட்டும்தான் இருக்கும். இப்போ நம்ம பார்க்க போறது 2 தொடுகோடு. அதனாலதான் இதுக்கு வந்து 8 மார்க் கொடுக்குறாங்க. இது 8 மார்க் கொஸ்டின்ல தான் கேட்பாங்க. ஓகேவா? இதை நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் எக்ஸாம்ல. அதனால இதை வந்து நல்லா பார்த்துக்கலாம். தொடுகோடு டான்ஜென்ட்னா உங்களுக்கு தெரியும், ஒரு வட்டம் இருக்கு அப்படின்னா அதை டச் பண்ணி லைன்ஸ் போனதுன்னா அது பேர் தான் தொடுகோடு. ஓகேவா? இவ்வளவு நாள் நம்ம பார்த்ததுல ஒரு தொடுகோடு அப்படின்னா ஒரே ஒரு லைன் மட்டும் போகும். பார்த்திருப்பீங்க, அந்த சர்க்கிள் இங்க இருக்கும், அதை வந்து டச் பண்ண மாதிரி ஒரே ஒரு லைன் மட்டும் போயிட்டு இருக்கும். இதுல எப்படி இருக்கு பாருங்களேன், மேல ஒண்ணு கீழே ஒண்ணு, 2 இருக்கா? இதுதான் வந்து 2 தொடுகோடு. ஆனா இது எனக்கு தெரிஞ்சு நீங்க முன்னாடியே படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனா நான் கேட்கும் போது யாருமே படிக்கலன்னு சொல்றீங்க. 9th இல்லைனாலும் 8th இதை ஏதாவது போட்டு பார்த்திருக்கீங்களா? இதே மாதிரி சம் பார்த்திருக்கீங்களா? பாருங்க, இந்த மாதிரி பார்த்ததே கிடையாதா? ஓகே, நாங்க படிச்சப்போ வந்து இது வந்து எப்படி வரும்னா, ஒரு டைம் 9th 8th வந்திருக்கும் இந்த மாதிரி ஒரு சம். அதே மாடல் சம் 10th வந்தது. அதனாலதான் நான் கேக்குறேன். சரி ஓகே, இப்ப இங்கிலீஷ் மீடியத்துக்கு வந்து எப்படி கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். இங்கிலீஷ் மீடியம் யாராவது இருக்கீங்களாமா? கனிஷ்கா இருக்கீங்களா? இங்க உள்ள பாப்பா வரல. அங்க இருக்கீங்களா? இருக்கீங்களா? கொஸ்டின் படிக்கிறீங்களா? கொஸ்டின் படிக்கிறீங்களா? படிங்கம்மா. Draw a circle of diameter 6 cm from a point B, which is 8 cm away from its center. Draw the two tangents BA and BB to the circle and measure their lengths. ஓகே சூப்பர். ஓகே, இதுல என்ன கொடுத்திருக்காங்கன்னா, draw a circle of a diameter 6 cm. டயாமீட்டர் நமக்கு 6 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. டயாமீட்டர் தான் தமிழ்ல விட்டம். விட்டம் 6 அப்படின்னா ரேடியஸ் ஆரம் எவ்வளவுமா இருக்கும்? விட்டம் டயாமீட்டர் வந்து 6 சென்டிமீட்டர் அப்படின்னா ஆரம் எவ்வளவா இருக்கும்? 3. எப்படி சொல்றீங்க? அதுல பாதி. வெரி குட், சூப்பர். 6ல பாதி. இது இங்க என்ன நமக்கு டயாமீட்டர் விட்டம் கொடுத்துருக்காங்களோ அதுல பாதி தான் நமக்கு ஆரம். அதை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சுக்கணும். ஏன்னா நீங்க மாத்தி சர்க்கிள் வரைஞ்சிருவீங்க. இங்க என்ன அளவு கொடுத்துருக்காங்களோ அதுக்கு நம்ம சர்க்கிள் போடக்கூடாது. அது ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நல்லா படிச்சு பார்க்கணும். விட்டம் கொடுத்துருக்காங்களா, ஆரம் கொடுத்துருக்காங்களா, டயாமீட்டரா, ரேடியஸா, ஃபர்ஸ்ட் செக் பண்ணணும். நம்ம ரேடியஸை வச்சு மட்டும்தான் நம்மளால சர்க்கிள் போட முடியும்.
சப்போஸ் விட்டம் கொடுத்திருந்தா அதுல பாதி எடுத்துக்கணும். அதுக்கு ஃபார்முலா என்னன்னா r/2ன்னு சொல்லுவாங்க. அதாவது ஆரத்துல பாதி, ரேடியஸ் பை 2 அதுதான் r/2ன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஃப்ரம் ஏ பாயிண்ட் Pன்ற ஒரு பாயிண்ட்ல இருந்து 6 சென்டிமீட்டர் ஃப்ரம் ஏ பாயிண்ட் P. ஓகே, 6 சென்டிமீட்டர் Pன்ற ஒரு பாயிண்ட்ல இருந்து 6 சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி ஒரு சர்க்கிள் ஃபர்ஸ்ட் ஒன்னு வரையணும். ஓகேவா? ஆனா அது வந்து டயாமீட்டர்ல கொடுத்துருக்காங்க, நம்ம விட்டம் கொடுத்துருக்காங்க, நம்ம அதை ஆரமா கன்வெர்ட் பண்ணிப்போம். ஓகே, விச் இஸ் 8 சென்டிமீட்டர் அவே ஃப்ரம் இட்ஸ் சென்டர். அது எப்படி இருக்கான்? சென்டர்ல இருந்து 8 சென்டிமீட்டர் தொலைவுல இருக்கான். சென்டர்ல இருந்து 8 சென்டிமீட்டர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா மையத்துல இருந்து 8 சென்டிமீட்டர் தொலைவுல இந்த P அப்படின்ற பாயிண்ட் இருக்குன்னு அர்த்தம். அப்ப இதுக்கான டிஸ்டன்ஸ் வந்து 8 சென்டிமீட்டர். Draw the two tangents PA and PB. இதுல நேம் எல்லாம் அவங்களே கொடுத்துடுறாங்க. இது வந்து Pன்னு கொடுத்துட்டாங்க, PAன்னு தான் இங்க குறிக்கணும், இது வந்து PB தான் இங்க நோட் பண்ணணும். எல்லாமே அவங்களே நம்ம கொஸ்டினே கொடுத்துட்டாங்க. கொஸ்டின்ல கொடுத்துட்டா அதை தான் நம்ம போடணும். சரியா? கொடுக்கலன்னா நம்ம விருப்பம், எந்த வேர்ட்ஸ் வேணாலும் கொடுத்துக்கலாம், Q R அந்த மாதிரி எது வேணாலும் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டாங்கன்னா அதுதான் எழுதணும். டு த சர்க்கிள் அண்ட் மெஷர் த லென்த். அதோட லென்த்தை வந்து நம்ம வந்து மெஷர் பண்ணணும். அதை வந்து நம்ம ஈஸியா ஸ்கேல் வச்சு போட்டுடலாம், ஆனா அதை செக் பண்ணணும். செக் பண்றதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு, ஒரு ஃபார்முலா இருக்கு, அதை நான் சொல்லித்தரேன். ஓகே, இப்போதைக்கு கொஸ்டின் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு புரிஞ்சுதா? தமிழ்ல ஒரு டைம் நான் இன்னொரு டைம் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். ஒண்ணுமே இல்லமா, ஒரு சர்க்கிள் வரைய போறீங்க, அதுக்கு வந்து ரேடியஸ் வந்து 3 சென்டிமீட்டர், நமக்கு டயாமீட்டர் 6 கொடுத்துருக்காங்க, அப்ப ரேடியஸ் 3ன்னு எடுத்துக்க போறோம். இந்த சென்டர்ல இருந்து 8 சென்டிமீட்டர்ல ஒரு லைன் வரைய போறோம். மியூட் பண்ணிக்கோங்கம்மா, எல்லாருமே மியூட் பண்ணிக்கோங்க. ஓகே, 8 சென்டிமீட்டர் ஒரு லைன் வரைஞ்சிட்டு அதை பேஸ் பண்ணி 2 தொடுகோடு, 2 டேஞ்சன்ட் வரைய போறோம். அவ்வளவுதான் இங்க இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, தமிழ்ல என்ன கொடுத்திருந்தாங்க? விட்டம் கொடுத்திருந்தாங்க. விட்டம் வந்து 6 சென்டிமீட்டர் கொடுத்திருந்தாங்க. அப்ப நம்ம விட்டத்துல பாதி ஆரம் கண்டுபிடிச்சு எடுத்துப்போம். விட்டத்துல பாதி ஆரம் 3, 6/2. நான் ஃபார்முலா சொன்னல r/2ன்னு, அதே ஃபார்முலால போட்டு காமிச்சிருக்காங்க. நீங்க இதெல்லாம் போடணும் கூட அவசியம் கிடையாது. விட்டம் 6 சென்டிமீட்டர், ஆரம் 3 சென்டிமீட்டர் அப்படி போட்டாலே ஓகே தான். சரியா? ஓகே, அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க? வட்டத்தோட மையத்துல இருந்து 8 சென்டிமீட்டர் தொலைவுல தான் இந்த P அப்படின்ற புள்ளி இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து Pல இருந்து A, Pல இருந்து B, இந்த 2 தொடுகோடுகளை நம்ம வரைய சொல்லியிருக்காங்க. அதோட அளவு என்ன அப்படின்னு நம்மள மெஷர் பண்ணி எழுத சொல்லியிருக்காங்க. அவ்வளவுதான். கொஸ்டின் எல்லாருக்கும் புரியுதா பாருங்க. இதுல யாருக்கும் டவுட் இருக்கா? கொஸ்டின் பார்த்தா கண்டுபிடிச்சிருவீங்களா இந்த மெத்தட்னு? இது வந்து டோட்டலா டிஃப்ரெண்ட். ஓகேவா? 2 மாடல்ஸ் நம்ம பார்த்திருக்கோம். அது 2த்துலயுமே இது இல்லாத விஷயங்கள் இதுல கொடுத்துருப்பாங்க. இதுல எப்படி நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம்னா, இதுல 2 அளவு கொடுத்துருப்பாங்க. மையத்துல இருந்து ஒரு லைன் வரையிறோம்ல, அதோட அளவு இதுல கொடுத்துருப்பாங்க, ஆரம் கொடுத்துருப்பாங்க. 2 விஷயம் கொடுத்துருப்பாங்க. 2 விஷயம் கொடுத்து தொடுகோடு கேட்டா இந்த மாடல். புரியுதாமா நான் என்ன சொல்றேன்னு? புரியுதுக்கா. புரியுதுக்கா. ஓகே, யாருக்காவது டவுட் இருக்கா? இல்லக்கா. ஓகே, சரி. ஓகே, ஃபர்ஸ்ட் உதவி படம் வந்து எப்படி போடணும்னு பாத்துக்கோங்க. ஒரு சர்க்கிள், இதுல வந்து எல்லாமே எல்லாம் நம்ம போட போறது கிடையாது. ஒரு சர்க்கிள் ரேடியஸ வந்து டாட் போட்டு மெஷர் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஓகேவா? நம்ம எப்பவுமே வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுப்போம், இங்க டாட்டட் லைன்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. 3 சென்டிமீட்டர் சென்டர்ல இருந்து இந்த P பாயிண்ட்டுக்கு வந்து 8 சென்டிமீட்டர். இது AB, இது மட்டும் போட்டா போதும். இப்படி உதவி படம் ரஃப் டயக்ராம் போட்டுக்கோங்க. இது எல்லாருக்கும் ஓகேவா? பாத்துக்கோங்க. இதேதான் இப்ப நம்ம ஃபேர் டயக்ராம்ல போட போறோம். இது ஓகேவா? சரி, இந்த மெஷர்மெண்ட்லாம் நீங்க தான் சொல்லணும். ஓகே, ஃபர்ஸ்ட் நமக்கு வட்டம் எவ்வளவுமா வரையணும்? என்ன அளவு? 6 சென்டிமீட்டரா? 6 சென்டிமீட்டர்ல நம்ம வரைய போறோம் வட்டம். 4 சென்டிமீட்டர். 4 எங்க வந்தது? 6/2க்கா. 8ல பாதி. 8 எங்க இருந்தது? 3 சென்டிமீட்டர்க்கா. 3 எங்க இருந்து வந்தது? 6/2 டிவைட். வெரி குட். ஃபர்ஸ்ட் நம்ம क्वेश्चन பார்க்கணும். இப்ப 8ன்னு சொன்னாங்களே, அது வந்து என்ன மிஸ்டேக் ஆச்சுன்னா, 8ன்றது வந்து நமக்கு எங்க கொடுத்திருந்தாங்கன்னா, அந்த மையத்துல இருந்து P அப்படின்ற அந்த பாயிண்ட்டுக்கான டிஸ்டன்ஸ் தான் 8. அதுல பாதி நம்ம எடுக்க கூடாது. விட்டம் அப்படின்னு கொடுத்திருந்தாங்கல்ல,
விட்டம் கொடுத்திருந்தா அதுல பாதி ஆரம் நம்ம எடுத்துக்கணும். சில டைம் என்ன பண்ணிருந்தாங்க, டைரக்டாவே ஆரம் நமக்கு ஆர் வேல்யூ கிடைச்சிரும். அப்போ அதை வச்சு ஈஸியா போட்டுடலாம். ஃபர்ஸ்ட் அதை நம்ம கொஸ்டின்ல பாத்துக்கணும். ஓகேவா? நமக்கு என்ன அளவு வேணும்? ஆரம் தான் வேணும். ஆரம் இருந்தா அதை வச்சு வட்டம் வரைய முடியும். ஆரம் கொடுத்திருந்தா அதை வச்சு வட்டம் வரைங்க. விட்டம் கொடுத்திருந்தா அதை ஆரமா மாத்திக்கோங்க. நீங்க சொன்ன 8 வந்து சென்டர்ல இருந்து வரைகிற அந்த லைனோட அளவு. அதை நம்ம இதுல எடுத்துக்க கூடாது. சரி, அதுக்குதான் கேர்ஃபுல்லா ஃபர்ஸ்ட் கொஸ்டினை ரீட் பண்ணிக்கணும். ஏன்னா இது மாதிரி மாத்தி போட்டுருவீங்க நீங்க. ஓகேவா? அப்போ கரெக்டா ஃபர்ஸ்ட் பாத்துக்கோங்க. ஓகே, இப்போ நான் 3 சென்டிமீட்டர் எடுத்துக்கிட்டேன். பாருங்க, 3 சென்டிமீட்டர் எடுத்திருக்கேன் பாருங்க. ஓகே, 3 சென்டிமீட்டர் எடுத்துக்கிட்டேன். சரியா? இப்ப 3 சென்டிமீட்டர் எடுத்துட்டு அதுல நம்ம ஒரு சர்க்கிள் வரைய போறோம். ஓகே, இதுக்கு வந்து நமக்கு இந்த சைடு கொஞ்சம் அளவு, அங்க ஒரு சர்க்கிள் போடணும். அதனால நான் இங்க கொஞ்சம் தள்ளி போட்டுக்கிறேன். ஓகே, ஓகே. இப்ப நம்ம வந்து சென்டர் வந்து ஓன்னு மெஷர் பண்ணிக்கலாம். எப்பவுமே என்ன பண்ணுவோம், சென்டர் எல்லா இதுலயுமே என்னன்னு போடுவோம்? ஓனா என்னது? நேத்து சொன்னேன், சென்டர், ஆர்ஜின். ஓகே, இப்போ இப்ப என்ன பண்ண போறோம்னா, இப்பதான் நீங்க சொன்ன அந்த 8 சென்டிமீட்டர் அதை நம்ம வரைய போறோம். 8 சென்டிமீட்டர் எங்க இருந்து வரைய சொல்லிருக்காங்க? சென்டர், மையத்திலிருந்து. அப்போ இதுதான் அந்த மையம். 0ன்னு வச்சிருக்கோம்ல, சாரி ஓன்னு வச்சிருக்கோம்ல, அதுதான் மையம். அப்போ அங்க இருந்து நம்ம 8 சென்டிமீட்டருக்கு வரையணும். ஓகேவா? இது ஓகேன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். அப்படி சப்போஸ் ராங்கா வந்தா பாத்துக்கலாம். 8 ஓகேவா? இது இங்கேயும் கரெக்டா நான் டச் பண்ற மாதிரி நினைச்சுக்கிறேன். ஓகே, ஓகேவாமா? சென்டர்ல இருந்து நான் வரைஞ்சுக்கிட்டேன் 8 சென்டிமீட்டர். நீங்க இன்னும் கூட கொஞ்சம் மேல தூக்கி கூட போட்டுக்கோங்க. ஓகேவா? இப்போ இதுக்கு என்ன நேம் கொடுக்க சொல்லிருக்காங்க? இது என்ன பாயிண்ட் சொல்லிருக்காங்க புக்ல? அப்போ இதுக்கு நம்ம பீன் பேர் கொடுத்துக்கலாம். இது எத்தனை சென்டிமீட்டர்? 8 சென்டிமீட்டர். அப்ப 8 சென்டிமீட்டர் நம்ம இங்க எழுதிடணும். இதுல எதுவும் மிஸ்டேக் பண்ணக்கூடாது. அவ்வளவுதான். இப்போ அடுத்து என்ன பண்ணணும்னா, நம்ம எப்பவுமே குத்துக்கோடு வரைவோம். குத்துக்கோடு நீங்க இது ஞாபகம் வச்சுக்கோங்க. மோர் தென் ஹாஃப், பாதியை விட ஜாஸ்தியா எடுத்து ஒரு லைன் போடுறோம்ல 2 பாயிண்ட்ல இருந்து, அதுக்கு பேர் என்னன்னா குத்துக்கோடு. குத்துக்கோடு எங்கெல்லாம் வரையணுமோ அங்கெல்லாம் இதே ப்ரொசீஜர் தான். நீ இந்த லைன்ல மோர் தென் ஹாஃப், பாதியை விட கொஞ்சம் ஜாஸ்தியா எடுத்துக்கிட்டு அந்த அளவை மாத்தாம மேலையும் கீழையும் ஆர்க் வெட்டணும். இப்ப நான் ஒரு அளவு எடுத்துக்கிட்டேன், பாதியை விட கொஞ்சம் ஜாஸ்தியா ஒரு அளவு, நமக்கு பிடிச்ச ஒரு அளவு எடுத்துக்கிட்டான். இப்ப நான் எடுத்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் மேல ஆர்க் வெட்ட போறேன். எங்கெல்லாம் உங்களுக்கு குத்துக்கோடு வேணுமோ இதே ப்ரொசீஜர் தான் நீங்க ஃபாலோ பண்ணுவீங்க. ஓகேவா? இப்ப இதே அளவை கீழையும் வெட்டிக்கோங்க. மேல ஒரு ஆர்க்கு, கீழே ஒரு ஆர்க்கு. ஓகே, மேலையும் கீழையும் ஒரு ஆர்க்கு நான் வெட்டிக்கிட்டேன். இப்ப இதே அளவை மாத்தாம இந்த சைடும் வச்சு வெட்டணும். இப்ப பி பாயிண்ட்ல நான் வச்சுக்கிறேன். இந்த பாயிண்ட்ல வச்சுக்கிட்டு இதே அளவு மாத்தாம மேல ஒரு ஆர்க்கு, கீழே ஒரு ஆர்க்கு. இப்ப நம்ம வெட்டுற ஆர்க் வந்து இந்த ஏற்கனவே வரைஞ்சிருக்கோம்ல, அந்த ஆர்க்ல வெட்டுற மாதிரி வரைஞ்சுக்கணும். சப்போஸ் அப்படி பார்த்தா அந்த ஆர்க் இன்னும் கொஞ்சம் கூட பெருசு படிக்கோங்க. வெட்டணும். ஓகேவா? வெட்டுற மாதிரி நீங்க வரைஞ்சுக்கணும். ஓகே, 2 ஆர்க் நம்ம வெட்டியாச்சு. ரெண்டும் வந்து கரெக்டா ஒரு பாயிண்ட்ல மீட் பண்ணுது. இப்போ இதை வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கணும். சொல்லுங்கம்மா, யாருக்காவது டவுட் இருக்கா? இல்லக்கா. ஓகே, ஓகேம்மா. இல்லக்கா. சரிம்மா, ஓகேம்மா. இப்போ இந்த ஸ்கேலை வச்சு நான் ஸ்ட்ரைட் லைன் வரைஞ்சுக்கிறேன். ஓகே,
ஓகே, இது கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் கொஞ்சம் ஓகேவா? இங்க கொஞ்சம் கிராஸா இருக்கா? இது ஓகேன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த மாதிரி நீங்களும் ஒரு லைன் போட்டுக்கோங்க. இந்த 2 லைனும் இந்த பாயிண்ட்லயும் இந்த பாயிண்ட்லயும் கரெக்டா வந்து மீட் பண்ற மாதிரி ஸ்கேல் வச்சு கரெக்டா போட்டுக்கோங்க. இது ஒரு நமக்கு சென்டர். இதுக்கு ஒரு பேர் கூட கொடுத்துக்கலாம். இதுக்கு என்ன பேர் கொடுக்கலாம்? ஏதாவது கொடுக்கலாம்க்கா. கொடுக்கலாமா? என்ன எப்படி கொடுக்கலாம்? என்னன்னு கொடுக்கலாமா? உங்க விருப்பம் தான். இதுக்கெல்லாம் அவங்க எதுவுமே சொல்ல மாட்டாங்க. நம்ம விருப்பம் தான். நம்மளே ஏதோ ஒரு பேர் கொடுத்துக்கலாம். இப்ப என்ன பண்ணணும்னா காம்பஸ் எடுத்து இப்ப நம்ம போட்டிருக்கிறது கரெக்டா இல்லையான்றது இப்பதான் தெரியும். என்ன பண்ணணும்னா சென்டர்ல இந்த காம்பஸ பிக்ஸ் பண்ணிக்கணும். சரியா? பிக்ஸ் பண்ணிட்டு இந்த பென்சில் எடுத்து இந்த முனையில ஒரு முனையில வச்சு பாருங்க. அதே அளவு இந்த பக்கமும் வருதா அப்படின்னு செக் பண்ணுங்க. நடுவுல வச்சுதான் வரட்டுமாக்கா? நடுவுல வச்சு நடுவுல வச்சுதான் வரையணும். பாருங்க எங்க வச்சிருக்கேன் பாருங்க. இந்த எம்னு சாரி இப்ப என்னன்னு ஒரு பாயிண்ட் சொன்னீங்களா, அங்கதான் வைக்கணும். சரிக்கா. அங்க வச்சு 2 பக்கமும் சமமா தான் இருக்கு, சமமா தான் இருக்கணும். அப்பதான் நம்ம போட்டது கரெக்ட். இல்லைன்னா குத்துக்கோல்ல நீங்க ஏதோ அளவு மாத்திட்டீங்கன்னு அர்த்தம். இப்ப என்ன பண்ணணும்னா ஒரு சர்க்கிள் வரையணும். ஃபுல்லும் 2 பக்கமும் டச் ஆகுற மாதிரி ஒரு சர்க்கிள் வரையணும். இப்படிதான் நமக்கு வட்டம் வரும். பாருங்க, இது வரைக்கும் எல்லாருக்கும் புரியுதா? பாருங்க. புரியுதுக்கா. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், ஒரு சர்க்கிள் வரைஞ்சோம். அதுக்கப்புறமா 8 சென்டிமீட்டர் அங்க கொடுத்துருந்தாங்க, அதுக்கு ஒரு லைன் வரைஞ்சுக்கிட்டோம். அடுத்தது குத்துக்கோடு, அந்த ஆல்டிடியூட் அது வந்து நம்ம இந்த மாதிரி மோர் தென் ஆஃப் பாதி விட கொஞ்சம் ஜாஸ்தியா எடுத்து மேலையும் கீழேயும் ஆர்க் வெட்டணும். அதே அளவு இந்த பக்கமும் எடுத்து இந்த பக்கமும் வெட்டிட்டு 2 மீட் பண்ற அந்த லைனை அந்த பாயிண்ட்ஸ் 2த்தையுமே ஸ்கேல வச்சு ஜாயின் பண்ணிட்டோம். இது அடுத்த ஸ்டெப். நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், இது 2 மீட் பண்ற இந்த பாயிண்ட்டுக்கு நான் என்னன்னு பேர் கொடுத்துக்கிட்டேன். உங்க விருப்பம், நீங்க என்ன பேர் வேணாலும் கொடுத்துக்கலாம். இதுல காம்பஸ வச்சு 2 பக்கமும் டச் ஆகுதா அப்படின்னு பார்த்துட்டு ஒரு சர்க்கிள் வரைஞ்சோம். இதுதான் இது வரைக்கும் பண்ணிருக்கிறது. இப்போ அங்க டாட்டர் லைன்ஸ் கொடுத்துருந்தாங்களா, நான் இப்போ டாட்டர் லைன்ஸா கொடுக்கல. நான் வந்து என்ன பண்ண போறோம்னா, ஓகே ஃபர்ஸ்ட் இதை ஜாயின் பண்ணிடலாம். ஓகே, இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, உங்களுக்கு பென்சில்ல நான் மார்க் பண்ணி காட்டுறேன். இந்த பாயிண்ட்டும் இந்த பி பாயிண்ட்டும் ஜாயின் பண்ற மாதிரி ஒரு லைன் வரையணும். அதே மாதிரி இந்த பாயிண்ட்டும் பி பாயிண்ட்டும் ஜாயின் பண்ற மாதிரி ஒரு லைன் வரையணும். அப்ப அதுக்கு நேம் கொடுத்துக்கலாமா? அவங்களுக்கு புரியணுன்றதுக்காக மறுபடியும் சொல்லுங்க. என்ன பேர் கொடுக்கலாம்? மறுபடியும் சொல்லுங்க. எந்த பாயிண்ட்? எந்த பாயிண்ட்? இந்த பாயிண்ட் பா. இதுங்க நேம் கொடுத்தாதான் உங்களுக்கு புரியும். இப்ப நான் இது ஏ இது பின்னு கொடுக்குறேன். எங்களுக்கு ஸ்லோவா தான் வருது. ஸ்லோவா தான் வருதா? இப்ப வந்துருச்சா ஏபி? இப்போதான் வருது. சரி, ஓகே. இங்க பாருங்க, இந்த ஏல இருந்து இந்த பி ஜாயின் பண்ணணும், பி பாயிண்ட். அதே மாதிரி இந்த பில இருந்து இந்த பி பாயிண்ட ஜாயின் பண்ணணும். சரிக்கா சரிக்கா. ஓகேவா? இப்ப வந்துருச்சா உங்களுக்கு? வந்துருச்சுக்கா. இப்போ நீங்க ஸ்கேல் வச்சு வரையறீங்கன்னா ஸ்கேல் வச்சுதான் கன்ஃபார்மா வரையணும். சரியா? சப்போஸ் இங்க எக்ஸ்ட்ராவா இப்படி போனாலும் ஒன்னும் ப்ராப்ளம் கிடையாது. இல்லக்கா நான் பாயிண்ட்லயே கரெக்டா ஸ்டாப் பண்ணிக்கிறனாலும் ஓகே. இல்ல நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா எனக்கு லைன் வந்துருச்சு நான் வரைஞ்சுக்கிறேன் அப்படின்னாலும் ஓகே. இப்ப நான் சும்மா ஸ்கேல் வச்சு வரையில, சும்மா உங்களுக்கு சொல்லி காமிக்கிற பாருங்க. இப்போ இங்க பில எக்ஸ்டெண்ட் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்ட்ரைட் லைன் வர மாட்டுதா? இங்க பாருங்க, இப்படி ஆகுதுன்னா இதை நீங்க ஏரோ மார்க் போடலாம். ஏன்னா இந்த லைன் வந்து எப்படின்னா போயிட்டே தான் இருக்கும், ஸ்ட்ரைட் லைன். அதே மாதிரிதான் இந்த பக்கமும், இது வந்து இதே மாதிரி போயிட்டே தான் இருக்கும். இந்த மாதிரி போட்டுட்டாலும் ஓகே, இல்ல இந்த பாயிண்ட்ல கரெக்டா ஸ்டாப் பண்ணிட்டாலும் ஓகே. ரெண்டுமே தப்பு கிடையாது, ரெண்டுமே கரெக்ட் தான். எது போட்டாலும் ஓகே. நான் என்ன சொல்றேன்னு புரியுதா? பில இருந்து இந்த ஏ பாயிண்ட ஜாயின் பண்றதும் பில இருந்து பி பாயிண்ட ஜாயின் பண்ற அந்த லைன் வந்து எக்ஸ்டர்ன் ஆகி இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேவா? இப்படி எக்ஸ்ட்ராவா போனாலும் போகலாம். போனா அங்க ஏரோ மார்க் மட்டும் நீங்க போட்டுக்கணும். ஓகே, இப்போ என்ன பண்ணிக்கிறீங்கன்னா, இந்த நம்ம ஆரம் இன்னும் எழுதவே இல்லை. இங்க 8 சென்டிமீட்டருக்கு ஒரு லைன் வரைஞ்சுக்கணும்னு எழுதிட்டோம்.
இந்த ஆரம் மட்டும் இன்னும் நம்ம மென்ஷன் பண்ணல. அப்ப அந்த ஆரத்தை மென்ஷன் பண்ணணும். அதுக்கு நீங்க வந்து டாட்டர் லைன்ஸா போட்டுக்கோங்க. நான் சும்மா இப்போதைக்கு ஸ்கேல் வைக்காம நான் போட்டு காட்டுறேன். இல்ல வேணாம், ஸ்கேல் வைக்காம போட்டா அது ரொம்ப, இல்லைன்னா நான் என்ன பண்ணிடுறேன்னா ஸ்ட்ரைட் லைனா போட்டுறேன். ஸ்ட்ரைட் லைனா போட்டாலும் தப்பு கிடையாது. ஓகேவா? நான் இப்ப இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட்டை நான் ஜாயின் பண்ணிக்க போறேன். ஏன்னா இப்படிதானே நம்ம எப்பவுமே போடுவோம். இப்படி போட்டாலும் ஓகே, இல்ல டாட்டர் லைன்ஸா போட்டாலும் ஓகே. ரெண்டுத்தையும் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். ரெண்டுமே ஒரே அளவு தான். ஏன்னா ரெண்டுமே ஆரம், ரேடியஸ் தான். இது எத்தனை சென்டிமீட்டர்மா? 3. அதை எழுதிக்க வேண்டியதான். ரெண்டு பக்கமுமே எழுதிருங்க. இங்க 3 அங்கேயும் 3ன்னு எழுதிருங்க. அவ்வளவுதான். இதோட சம் முடிஞ்சிருச்சு. ஆனா சம்ல நம்மள என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? தொடுகோட்டின் அளவு, டான்ஜென்ட்டோட வேல்யூ என்னன்னு கேக்குறாங்க. அப்ப ஸ்கேலை கரெக்டா வச்சு நீங்க தான் மெஷர் பண்ணி எழுதணும். சரியா? எப்படி அதை கால்குலேட் பண்ணணும்னு சொல்றேன். இப்ப நீங்க வரைஞ்சிருக்கிறதுல தொடுகோடு பேர் சொல்லுங்க பாப்போம். ஏபின்ற தொடுகோடு கிடையாது. வெரி குட். யார் சொன்னது? சொன்னது யாரு? பிரகதீஸ்வரன்டா. கேர்ள்ஸ் குரல்ல கேட்டது. அண்ணாக்கா மிமிக்ரி பண்ணேன். சரி சரி. அப்ப இப்ப பேசிட்டு இருக்கிறது யாரு? நானாக்கா. நான் தானா? யாரு? பிரகதீஸ்வரன்க்கா. சரி ஓகே. சொன்னவங்களுக்கு வெரி குட். தேங்க்ஸ்க்கா. சரி ஓகே. இப்போ நான் இதை மெஷர் பண்ணும்போது எப்படி மெஷர் பண்ற பாருங்க. ஏல இருந்து பி, இதுதான் நம்ம வரைஞ்சிருக்க தொடுகோடு. சரியா? எவ்வளவு வந்திருக்கு எனக்கு? 7.4 வருது கிட்டத்தட்ட. புக்ல என்ன வந்திருக்கு? 7.4 தான் வந்திருக்கு. 7.5 உங்களுக்கு 7.5 வருதா? சரி, அது சப்போஸ் உங்களுக்கு மிஸ்டேக் ஆனதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை சரி பண்றதுக்கு நான் சொல்லித்தரேன். 7.4னே எழுதிருங்க. இது போய் 4ஆக்கான்னு கேட்காதீங்க, அது பேர் 4 தான். சென்டிமீட்டர் முக்கியம். ஓகே, அதே அளவு தான் இங்கே வருமா? இங்க என்ன தொடுகோடோ அதே தொடுகோடு தான் இங்கே வரும். இங்கே 7.4 எழுதிக்கோங்க. பாயிண்ட் முக்கியம். பாயிண்ட் வச்சு 4. ஏன்னா பாயிண்ட் வைக்காமலே சில பேர் போட்டுருவீங்க டக்குன்னு. சென்டிமீட்டர். ஓகேவா? இது மாதிரி எழுதிக்கோங்க. இப்போ நீங்க போட்டது வந்து இந்த அளவு வந்து என்ன அளவு கரெக்டா போட்டிருக்கோமா அப்படின்னு செக் பண்றதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு. இப்போ இதுல பாத்தீங்கன்னா இங்க வந்து உங்களுக்கு 90 ஃபார்ம் ஆகும். இது ஸ்ட்ரைட் லைன். இது இப்படி போகும்போது அந்த டான்ஜென்ட் கிட்ட 1 சென்டிமீட்டர் இருக்க கூடாது. பாயிண்ட் சம்திங் வேரி ஆகலாம். இப்ப சப்போஸ் இப்ப 7.4 தான் நமக்கு ஆன்சர்னு வச்சுக்கோங்களேன். 7.5 வரலாம், அப்படி இல்லைன்னா 7.3 கம்மியாகலாம், இல்ல ஜாஸ்தி ஆகலாம். நியர்பை இருந்தாலே ஓகேன்னு சொல்லிடுவாங்க. ஓகேவா? 1 பாயிண்ட்ல வந்து வேரி ஆகலாம். எக்ஸாம்பிள் இப்ப 7.4 தான் ஆன்சர் அப்படின்னா உங்களுக்கு 7.3 வரலாம், அப்படி இல்லைன்னா 7.5 வரலாம். இது ரெண்டும் வரலாம். ஓகே, இது வரைக்கும் எனக்கு புரியுதா சொல்லுங்க. நான் வந்து இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு, அதுல எப்படி சப்ஸ்டியூட் பண்ணி கரெக்டா நீங்க போட்டதுன்னு நான் செக் பண்றதுக்கு சொல்லித்தரேன். $7.4 வந்திருக்கா? அப்போ வெரி குட், கரெக்டாவே போட்டிருக்கீங்க. உங்க ஃப்ரெண்ட் தானமா ஒரு புது பாப்பா சொல்லியிருந்தீங்க, அவங்க வரலையா? அபிஷா? சரி ஓகே, இப்போ இதை நம்ம கரெக்டான்னு செக் பண்ணலாமா? இப்போ நான் ஏன் இங்க 90 பத்தி ஜாயின் பண்ண தெரியலையா? சரி, நான் அப்ப வீடியோவா நான் அனுப்புறேன். அப்படி இல்லைன்னா நீங்க சொல்லி கொடுங்க நாளைக்கு அவங்களுக்கு. சரி, ஓகேம்மா. ஓகே, இதுல நம்ம இப்ப எப்படி போலான்னு பாருங்க. இப்ப இதே மாதிரி ஒரு டயக்ராம் நான் வரைய போறேன். பயந்துராதீங்க யாரும். புரியலப்பா. நானே வரைய போறேன். அந்த சார்லாம் போயிட்டாங்களோ? இருக்காங்க சார். இல்ல, வாய்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியா வருதே, அதான் கேட்டேன். ஆனா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எல்லாரும் பம்பிக்கிட்டு பேசிட்டு இருந்தீங்க, வாய்ஸே வெளியில வரல.
சார் போயிட்டாங்கன்றதை நீங்க பேசுறத வச்சே கண்டுபிடிச்சுக்கலாம். அக்கா அப்படி பேசக்கூடாதாக்கா? பேசலாமே. நீங்க உங்கள்கிட்ட டிஃபரன்ஸ் தெரியுதுன்னு சொல்றேன், அவ்வளவுதான். இருமா, இந்த ஒயிட் ஸ்கிரீன் மட்டும் ஓபன் ஆகிக்கிட்டோம். ஓகே, இப்போ அது எப்படி இருந்தது? ஒரு சர்க்கிள் ஒண்ணு இருந்தது, அப்புறம் சென்டர்ல இருந்து ஒரு லைன் இருந்தது, அப்புறம் வந்து இப்படி ஒரு குத்துக்கோடு வரைஞ்சிருந்தோம். என்ன சிரிப்பு, நான் வரையறத வச்சு சிரிக்கிறீங்களா? இது ரெண்டும் டச் பண்ற மாதிரி. பரவாயில்லப்பா, நான் கரெக்டா தான் வரைகிறேன். ஒரு சர்க்கிள் இருந்தது. அதாக்கா வரீங்க. என்னக்கா? நல்லாதான் ஓகே. இதுல இருந்து இந்த லைனை நம்ம ஜாயின் பண்ணோம், அடுத்து இதுல இருந்து இந்த லைனை நம்ம ஜாயின் பண்ணோம். ஓகே, இங்கேதான் 90 டிகிரி ஃபார்ம் ஆனிச்சுன்னு நான் சொன்னேன். அதுக்கு முன்னாடி இங்க ஒரு கோடு வரைஞ்சிருந்தோம், அப்போ இங்க 90 டிகிரி ஃபார்ம் ஆச்சுன்னு நான் சொன்னேன். இப்போ இதுக்கு என்ன பேர் கொடுத்திருந்தோம்? ஏ. இதுக்கு என்ன பேர் கொடுத்திருந்தோம்? பி. இதுக்கு என்ன பேர் கொடுத்திருந்தோம்? ஓ. ஓகே, அதுல நமக்கு வேணாம். இப்ப இந்த ஒரே ஒரு முக்கோணம் மட்டும் எடுத்துக்கலாம். இப்ப இது எத்தனை சென்டிமீட்டர்? கீழே வேணாமா, இப்போதைக்கு சும்மா உங்களுக்காக இதை மட்டும் நான் எடுத்துட்டு சொல்லி கொடுக்குறேன். ஓகேக்கா. ஓகே, இப்ப இது எத்தனை சென்டிமீட்டர் குடிச்சிருந்தோம்? 3. ஓகே, இதுதான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். சரியா? இப்போ உங்களுக்கு 90 டிகிரி வச்சு கண்டிப்பா இந்த தியரம் படிச்சிருப்பீங்க. இதை மட்டும் எனக்கு நோ சொன்னீங்கன்னா நான் கண்டுபிடிச்சிருவேன் ஈஸியா, நீங்க என்ன ஏமாத்துறீங்கன்னு. 90 டிகிரியை வச்சு என்ன தியரம் படிச்சிருக்கீங்க இது வரைக்கும்? இது 90 கிடையாது, இப்படி இருக்கு. செங்கோண முக்கோணம் வர மாதிரி என்ன தேற்றம் படிச்சிருக்கீங்க? உங்களுக்கு என்ன தேற்றம் தெரியும்? பிதாகரஸ் தேற்றம்ப்பா. வெரி குட். யார் சொன்னது? யார் சொன்னது? பிரகதீஸ்வரனா? ஆமாக்கா. ஓகே, நல்லா மிமிக்ரி பண்றீங்க பிரகதீஸ்வரன். தேங்க்ஸ்க்கா. அதுக்குள்ள கட் பண்ணி விட்டாங்களா யார் பேருன்னு சொல்றதுக்குள்ள? சரி, ஓகே. இப்போ 90 டிகிரியை வச்சு படிக்கிறது வந்து வெரி குட். சரி, அது வந்து பித்தாகரஸ் தியரம் தான். பித்தாகரஸ் தியரம் யாருக்கா தெரியுமா? பித்தாகரஸ் தேற்றம். நான் மிமிக்ரி பண்றேன்க்கா. ஸ்கொயர் பண்ணுங்கக்கா. எப்படிக்கா இருக்கு? ஸ்கொயர் பண்ணு. எதை ஸ்கொயர் பண்ணும்? கர்ணத்தை ஸ்கொயர் ரூட் பண்ணி ஸ்கொயர் பண்ணுங்கக்கா. வெரி குட், கிட்டத்தட்ட எல்லாம் கரெக்ட். ஒரு செங்கோண முக்கோணத்தின் கர்ணத்தின் வர்க்கமானது மற்ற இரு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம். அதாவது இப்ப ஃபர்ஸ்ட் தமிழ் மீடியம் கவனிச்சுக்கோங்க. இப்படி 90 இருக்குன்னா இதுக்கு டைரக்டா ஆப்போசிட்ல இருக்கிறது பேரு கர்ணம். அங்க என்ன வேல்யூ இருக்கோ அதை நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் பண்ணணும். அது எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னா, மற்ற இரு பக்கங்கள் இருக்கு இல்லையா, 3 ஸ்கொயர், அதை ஸ்கொயர் பண்ணணும். 3 ஸ்கொயர் பிளஸ் இங்க இருக்கிற இந்த இது வந்து மற்ற இரு பக்கங்கள் என்னவா இருக்கும்? ஒன்னு எதிர்பக்கம், இன்னொன்னு அடுத்துள்ள பக்கம். இது நமக்கு தெரியாது, அதனால சும்மா எக்ஸ் ஸ்கொயர்னு வச்சுப்போம். இதோட வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமமா இருக்கும். இதுதான் பித்தாகரஸ் தியரம். ஆமாக்கா. ஓகே, இதுவே இங்கிலீஷ் மீடியம்னா இந்த 90 எங்க இருக்கோ அதுக்கு டைரக்டா ஆப்போசிட்ல இருக்கிறது வந்து ஹைப்போட்டெனியஸ்னு சொல்லுவோம். அந்த ஹைப்போட்டெனியஸ் சைடை வந்து ஸ்கொயர் பண்றது எப்படி இருக்கும்னா, பேலன்ஸ் 2 சைட்ஸ் இருக்குல்ல, அதை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்றதுக்கு சம் ஆஃப் தி அதர் 2 சைட்ஸ்க்கு ஈக்குவலா இருக்கும். ஓகேவா? அதர் 2 சைட்ஸ் என்ன? ஒன்னு வந்து ஆப்போசிட் சைடு, இன்னொன்னு வந்து அட்ஜசன்ட் சைடு. அந்த 2 சைடையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்றதுக்கு ஈக்குவலா இருக்கும். அப்போ ஒரு சைடு வந்து 3, இன்னொரு சைடு வந்து நமக்கு தெரியாது, அதனால எக்ஸ் வச்சிருக்கோம். அப்ப 3 ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயருக்கு ஈக்குவலா இருக்கும். இப்போ நமக்கு எக்ஸ் ஸ்கொயர் வேல்யூ வேணும் அப்படின்னா இதை என்ன பண்ணுவோம்? ஆப்போசிட் சைடு கொண்டு போவோம். இப்ப 8 ஸ்கொயரோட வேல்யூ என்னமா? எல்லாருக்குமே 1 to அட்லீஸ்ட் 25 ஸ்கொயர் வரைக்குமா தெரிஞ்சிருக்கணும். படிச்சுட்டு வாங்க. இப்போதைக்கு எல்லாருக்கும் 10 ஸ்கொயர் வரைக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். தெரியுமா? 8 ஸ்கொயர் வேல்யூ என்ன?
64. 11 ஸ்கொயர் வேல்யூ என்ன? 11 ஸ்கொயர் 121. வெரி குட் சூப்பர். யார் சொன்னது 121? அந்த மாதிரி இது வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்னு 121 சொன்னது யாரு? ஜோதிகா. வெரி குட் மா. 3 ஸ்கொயர் 9 கா. 9. வெரி குட் 9. இப்ப 9 வந்து இங்க பிளஸ்ல இருக்குமா? நமக்கு x ஸ்கொயர் மட்டும் தான் வேணும். இப்ப இந்த 9 ஆப்போசிட் சைடு போனா எப்படி போகும்? மைனஸ்ல வெரி குட் மைனஸ்ல போகும். அப்ப -9. 64 - 9 சரிங்க 55 கா. 55. ஓகே கரெக்ட். சிக்ஸ்க்கா ஓகே x ஸ்கொயர் இங்க வந்து 55. 55க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தா என்ன வேல்யூ வரும்? இது ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் ஆயிது. இது ஒரு வர்க்க எண்ணமா? இல்ல. வர்க்க எண் 55க்கு பக்கத்துல வர ஒரு முழு வர்க்க எண் சொல்லுங்க பாப்போம். 56 56 எதோட வர்க்க எண்ணு? 7 49. 7 ஸ்கொயர் வந்து 49. 8 64. 64 வருது. அப்போ 49 இல்லனா 64. இது வந்து 7 ஸ்கொயரோட வேல்யூ, இது வந்து 8 ஸ்கொயரோட வேல்யூ. அப்போ இது ரெண்டுத்துக்கும் நடுவுல தான் 55 வருது. அப்படின்னும் போது உங்களுக்கு ஆன்சர் எப்படி வரலன்னா 7 பாயிண்ட் சம்திங்ல வந்தா கரெக்ட். நீங்க 7.5 கூட போட்டுக்கலாம். இது வந்து உங்களுக்கு எப்ப யூஸ் ஆகும்னா லாஸ்ட் சாப்டர் உங்களுக்கு நிகழ்தகவு மற்றும் புள்ளியல்னு ஒரு இருக்கும், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி. அதுல இந்த மாடல் யூஸ் பண்ணுவீங்க. ஓகே, இது எப்படி அப்ராக்சிமேட்டா கண்டுபிடிக்கிறது நான் இப்போ உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போதைக்கு இதை சும்மா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒரு முழு வருகை எண்ணா, மேக்சிமம் முழு வருகை எண்ணாதாமா இருக்கும் ஜியாமெட்ரியை பொறுத்த வரைக்கும். அப்படி இல்ல அப்படின்னா இப்ப சப்போஸ் இங்க வந்து 64ன்னு வந்து வச்சுக்கோங்களேன். இது எதோட வர்க்க என்ன? இது எதோட வர்க்க என்ன? என்னமா? 8ஓட வர்க்க. அப்ப இங்க எக்ஸ் ஸ்கொயர் வேல்யூ 64னா எக்ஸோட வேல்யூ 8 அப்படின்னு நீங்க எழுது. ஓகே, இந்த ஸ்கொயர் ஆப்போசிட் சைடு போகும்போது ரூட்டா போகும். அப்ப ரூட் ஆஃப் 64ஓட வேல்யூ 8ன்னு எழுதுவீங்க. ஓகேவா? ஒரு 2-3 சம்ல மட்டும்தான், 2-3 சம்லாம் கிடையாது, மேக்சிமம் இதுல உள்ளதே வந்துடும். அப்படி வரலன்னா பாயிண்ட் சம்திங்ல நீங்க ஏதாவது ஒரு ஆன்சர் கொடுக்கலாம். மேக்சிமம் 7.5 0.5 கொடுத்துருக்கோங்க. செக் பண்றதுக்கு தான், இதுக்கு உங்களுக்கு மார்க் கிடையாது. நீங்க செக் பண்ணி பாக்குறதுக்கு நான் சொல்றேன். ஸ்கேல வச்சு நீங்க அளந்து பார்த்து எழுதிருங்க. அது கரெக்டான்னு செக் பண்றதுக்கு இந்த மாதிரி போட்டு பார்க்கணும். ஓகேவா? புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? புரியுதுக்கா ஓகே, ஜியாமெட்ரில இன்னொரு சம் போடுவோமா? வேணாமா? வேணாம்னு சொன்னீங்களா இப்போ? சரி ஓகே, பயிற்சியில் எடுத்து பாருங்க எந்த சம் இருக்குன்னு. சம்மா பாருங்க. 13, 14 வருதா? எல்லா 4 சம் வருது பாருங்க. எத்தனை சம் வருது? பயிற்சியில என்னென்ன சம் ஹோம்வொர்க் வருது பாருங்க. 2 தொடுகோடு 2 டேஞ்சன்ட் 2 டேஞ்சன்ட்னு வந்தாலே இந்த மாடல். சரியா? அப்போ 14th சம் இன்னைக்கு பார்த்த மாடல். வேற என்ன? 15th சம் பாருங்க. இப்ப தெரியுதா? 5 சென்டிமீட்டர் தொலைவில் உள்ள புள்ளியை குறிக்கும். அப்புள்ளிருந்து வட்டத்திற்கு தொடுகோடு வந்து தொடுகோட்டு நீளங்களை காண்க. இதே மாடல் தான். எப்படி இதை நான் இந்த மாடல் சொல்றேன்? 6 சென்டிமீட்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க, 5 சென்டிமீட்டர் தொலைவு கொடுத்துருக்காங்க, டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ இது கண்டிப்பா இந்த மாடல் தான். 16th சம் பாருங்க. ஆரம் கொடுத்துருக்காங்க, ரேடியஸ், அது மாதிரி மையத்தில் இருந்து அந்த தொலைவும் கொடுத்துருக்காங்க. அப்போ இதுவும் அதே மாடல் தான். அப்போ 1 2 13th சம் என்ன மாடல்மா? அதுவும் இதே மாடல் தான். 5 சென்டிமீட்டர் 10 சென்டிமீட்டர் தொடுகோட்டி நீளம் காண்க. அப்போ இதுவும் அதே மாடல் தான். அப்போ 13ல இருந்து 13 14 15 16 16 4 சம் இருக்கு. அதுல நான் எந்த சம் சொல்லி தட்டும் பாருங்க. எல்லா சம்முமே 16th போமா?
போங்கக்கா. சரி அதுல அளவு மட்டும் பாத்துக்கோங்க. என்னம்மா புரியல ஜோதி, என்ன சொல்றீங்க? லாஸ்ட் சம்மன் சொன்னாங்கக்கா. லாஸ்ட் சம் ஓகே. 3.6 7.2 ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப பேலன்ஸ் 3 சம் யார் போடுவா? 2 சம் தானக்கா பேலன்ஸ். 3 இருக்குப்பா. 13 14 15 3 சம் இருக்கு. 14 நீங்க பண்ணிட்டீங்களாக்கா? 16 தான் நான் பண்றேன். மொத்தம் 4 சம் இருக்கு. ஏன்னா இதுல இருந்து கண்டிப்பா சம் வரும், அதனாலதான் உங்களுக்கு 4 சம் கொடுத்துருக்காங்க. சரியா? இதுல 4 அதுல 1, அப்ப மொத்தம் 5 சம் படிச்சீங்கன்னா கண்டிப்பா ஒரு சம் வந்துரும். சரிக்கா. ஓகே, அதனால பிராக்டிஸ் பண்ணுங்க. எல்லா சம்முமே நீங்க போட்டு பார்த்தாதான் மார்க் கிடைக்கும். சரி, நான் இப்போ வந்து 16th சம் சொல்லி கொடுத்துறேன். பேலன்ஸ் 3 சம் இருக்கு. எல்லாரும் நாளைக்கு வீட்டுல தான் இருப்பீங்க, அழகா உட்காந்து போடுங்க. டைம் கிடைக்கிறத யூஸ் பண்ணி இப்பவே எல்லா சமையும் போட்டு பாத்துருங்க. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு சம் போட்டு பாக்குறீங்களோ அவ்வளவு மார்க் உங்களுக்கு கிடைக்கும். லாஸ்ட் டைம்லாம் டார்கெட் இருக்கும். ஒருத்தவங்க வந்து 5 நோட்டு நான் முடிச்சிட்டேன்க்கா, இன்னொருத்தவங்கன்னா 6 நோட்டு முடிச்சிட்டேன்னா பெருசு பெருசா எழுதி நோட்டை காலி பண்றது கிடையாது. பிராக்டிஸ் பண்ணி போட்டு பார்த்துக்கிட்டே இருக்கணும். எத்தனை நோட்டு போட்டு பார்த்து முடிச்சிங்கன்னு நான் கேட்பேன். அப்ப 5 சம்க்கா 5 நோட்டு 6 நோட்டு அப்படி சொல்லுவாங்க. அவ்வளவு நீங்க பிராக்டிஸ் பண்ணி நோட்டை வந்து காலி பண்ணணும். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் கண்ணால பார்த்தா உங்களுக்கு மேக்ஸ் மனசுல நிக்காது. எவ்வளவு போட்டு பாக்குறீங்களோ அவ்வளவு மார்க் உங்களால ஸ்கோர் பண்ண முடியும். இன்னைக்கு என்னக்கா ஹோம்வொர்க்? இந்த 3 சம் ஹோம்வொர்க். 3 சம் ஹோம்வொர்க். நாளைக்கு 6th சாப்டர் 1 மார்க் படிச்சுட்டு வரணும். ஓகேக்கா. 3 சம் ஹோம்வொர்க். 3 சம் ஹோம்வொர்க். ஆமா 3 சம் தானக்கா? 3 சம் தானே, போட்டுடலாம். சரி ஓகேம்மா, எனக்கு அளவு சொல்லுங்கம்மா ஜோதி. இதோட ஜாமெண்ட்ரி முடிஞ்சிட்டலக்கா? இதோட ஜாமெண்ட்ரி முடிஞ்சிருச்சு. எல்லா ஜாமெண்ட்ரி வச்சு ஒரு டெஸ்ட் வச்சிருமா? வச்சிடலாம்க்கா. ஃபர்ஸ்ட் இந்த வாரம் எனக்கு இந்த வாரம் சொல்லி கொடுத்தது ஃபர்ஸ்ட் எழுதுங்க. அப்புறமா நான் சேர்த்து ஒரு நாள் டெஸ்ட் வைக்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை தான், அது நாளைக்கு சொல்றேன் நானு என்னென்ன டெஸ்ட்ன்றது. சரி, ஆரம் எவ்வளவுமா கொடுத்திருந்தாங்க? ரேடியஸ் எவ்வளவு கொடுத்திருந்தாங்க? 3.2 3.66. யாரும் 2 அப்படின்னு கட்டினாங்க, அதுவும் பிரகதீஸ்வரன் தானே. இப்ப வேற யாரோவோ பிரகதீஸ்வரன் மாதிரி மிமிக்ரி பண்ணிட்டாங்க. கரெக்டா? சரி, டான்ல உள்ளவங்க பேரே நான் தெரிஞ்சுக்கல. சரி, தெரிஞ்சுக்கலாம் அப்புறமா. நான் சொல்லிருக்கேன் மிமிக்ரி பண்ணி. நீங்க தான் சொல்லவே விட மாட்டேங்கிறீங்க யார் பேரையும். நான் மிமிக்ரி பண்றேன். பிரகதீஸ்வரன், திவ்யா. போன செட் திவ்யா. திவ்யா கிடையாது, துர்காவை தான் திவ்யான்னு சொல்லிட்டேன். சரி ஓகே ஓகே. ஓகே, ஒரு சர்க்கிள் வரைஞ்சிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? எத்தனை சென்டிமீட்டர்மா கோடு போடணும்? 7.2. தூக்கம் வருதா? அக்கா மறுபடியும் ஏன் எஸ்ன்னு சொல்ல போறீங்களா? சொல்ல மாட்டேன். நான் அப்படி சொல்லுவேனாக்கா? சொல்லுவீங்களே. மேக்ஸ் தானக்கா? மேக்ஸ் தான் பிடிக்குமா? யாருக்கெல்லாம் மேக்ஸ் பிடிக்கும்? உண்மையா சொல்லணும். ஃபர்ஸ்ட் நம்பர், ஃபர்ஸ்ட் நேம் பிரகதீஸ்வரன் போடுங்க. ஓகே, அப்புறம் செகண்ட் பேரு? ஓகே, தேர்ட்? ஃபர்ஸ்ட்ல என்ன ஜாயின் பண்ணிக்கங்கக்கா, மோனா. சரி ஓகே ஓகே. யார் இப்ப சொன்னீங்க? லக்ஷ்மி. மிமிக்ரி எப்படி காமிச்சு? அங்க நல்லா இல்ல, இங்க சொல்லுங்கம்மா. இங்க சொல்லுங்க, யாருக்கெல்லாம் மேக்ஸ் பிடிக்கும்? நல்லா இருந்தது. ஃபீல் பண்ணாதீங்க. உண்மையா மேக்ஸ் யாருக்கெல்லாம் பிடிக்கும்? இங்க பிடிக்குமா ஒருத்தவங்களுக்கு? ஓகே, கவிதா பிடிக்கும்.
யாருக்கெல்லாம் மேக்ஸ் பிடிக்கவே பிடிக்காது? யாருக்கு மேக்ஸ் பிடிக்காது? பிடிக்காதா? பேர் சொன்னீங்க, பேர் சொல்லுங்க. தேஜாஸ்ரீயா? கனிஷ்கா உங்களுக்கு பிடிக்காதா? பிருந்தாக்கும் பிடிக்காதா? எனக்கும் பிடிக்காதுக்கா. Okay. உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். பிடிச்சவங்க லாஸ்ட் டைம் இல்ல அதுக்கு டைம் கூட நீங்க எடுத்துக்கலாம். மேக்ஸே பிடிக்காது அப்படின்னு சொன்ன பிள்ளைங்கலாம் சூப்பரா மார்க் எடுத்து போனாங்க. அவங்களே சொல்லியிருக்காங்க, எனக்கு ஆரம்பத்துல மேக்ஸே பிடிக்காதுக்கா, இப்பெல்லாம் பிடிச்ச சப்ஜெக்டே மோனிஷ்க்கும் பிடிக்காதா? ஓகே, இப்பெல்லாம் பிடிச்ச சப்ஜெக்டே மேக்ஸ் மட்டும்தான் அப்படின்னு சொல்றவங்க மாறி இருக்காங்க. ஓகேவா? மேக்ஸ் ரொம்ப ரொம்ப ஈஸி, ஆனா நீங்க போட்டு பார்க்கணும். அது ஒரு விஷயம் தான். ஈஸியா மேக்ஸ்ல தான் உங்களால மார்க் அதிகமா ஸ்கோர் பண்ண முடியும். நீங்க தியரம்லாம் எழுதுறீங்க, சாரி இப்போ வந்து சயின்ஸ் எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியா உங்களுக்கு மார்க் வந்து கம்மி பண்ணிட்டு போயிடுவாங்க. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆன்சர் இருக்கணும், ஸ்டெப்ஸ் இருக்கான்னு பார்ப்பாங்க, அவ்வளவுதான். கரெக்ட்னா கரெக்ட் தான், அதுல மார்க்கே குறைக்க முடியாது. அதே மாதிரி ஒரே ஒரு மிஸ்டேக்னா மிஸ்டேக் தான். மேக்ஸ் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா போடணும். மியூட் பண்ணிக்கோங்க டான்ல. இன்ட்ரெஸ்டிங்கா மேக்ஸ் வந்து கத்துக்கலாம். ஓகே, நீங்க பிராக்டிஸ் பண்ணி போட போட உங்களுக்கு மேக்ஸ் ரொம்ப பிடிக்கும். இப்போ இங்கே நான் சொல்றேன் பாருங்களேன், இப்ப இங்க டியூஷன் வராங்களா இந்த பிள்ளைங்க, இவங்களே மேக்ஸ் உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காத கூட எனக்கு தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன், அக்கா இப்பெல்லாம் நாங்க மேக்ஸ் மட்டும்தாங்க படிக்கிறோம், எங்க மேக்ஸ் படிக்கதான் பிடிக்குது அப்படின்னு என்கிட்ட சொல்லியிருக்காங்க. அப்படின்னா நீங்க வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆயிட்டு நீங்க போட்டு பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் அதுதான் ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்டா இருக்கும். இப்போ உங்க உங்க கிளாஸ்க்கு வந்து இப்போ மேக்ஸ் சார் வந்து உங்களோட கிளாஸ் இன்சார்ஜா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க மேக்ஸ்ல அதிகமா மார்க் எடுப்பீங்க, ஏன்னா அப்போ அதிகமா உங்களால போட்டு பார்க்க முடியும். இப்போ சயின்ஸ் சார் உங்க கிளாஸோட இன்சார்ஜ்னா சயின்ஸ்ல அதிகமா எல்லாருமே மார்க் எடுப்பீங்க, ஏன்னா அப்போ சயின்ஸ் நீங்க அதிகமா படிச்சிருப்பீங்க. எதை நீங்க அதிகமா போட்டு பாக்குறீங்க, டைம் எதுக்கு அதிகமா ஸ்பெண்ட் பண்றீங்களோ அதுல அதிகமா ஸ்கோர் பண்ண முடியும். சரி, ஓகேமா. இப்போ நான் இங்க வந்து இது வந்து நான் பீன் நான் நேம் கொடுத்துக்கிறேன். ஓகே, அடுத்து என்ன பண்ணணும், இதுக்கு அளவு கொடுத்துருவோமா? இது எத்தனை சென்டிமீட்டர்? 7.2-ஆ? ஆமாக்கா. ஓகே. ஏக்கா 3.6க்கா? 3.6-ஆ? அது வந்து ரேடியஸ். நான் கேக்குறது இந்த இந்த கோட்டு துண்டோட நீளம். சரியா ஓகேவா? போயிட்டேக்கா இங்க இருக்கவங்க. சரி, ஓகே. கொஞ்சம் மேக்ஸ்ல ஓவரா இன்ட்ரெஸ்ட் ஆயிட்டீங்க போல. ஆமாக்கா, ரொம்ப தூக்கத்துல நம்பிக்கை. பேசுறாங்க அவன். ஆழத்துல போய். எழுப்பி விட்டுருவோம். பின்னாடிதான் சார் நிக்கிறாங்க, திரும்பி பாருங்க. ஆமாக்கா. சரி, ஓகே. சரி, இது கீழே. ஓகே, ரெண்டு பக்கமும் நம்ம ஆர்க் வெட்டிட்டோம். அதே மாதிரி அதே அளவு மாத்தாம இங்கேயும் வெட்டலாமா? இங்க ஒண்ணு, அதே மாதிரி மேல ஒண்ணு. ஓகே, இப்ப ஸ்கேலை வச்சு நீங்க கோடு போட்டுக்கோங்க. நான் வந்து டைரக்டா இதை வச்சு நான் கோடு போட போறேன். நீங்க வந்து ஸ்ட்ரைட்டா ஸ்கேலை வச்சு போட்டுக்கோங்க. இப்ப கரெக்டா இருந்துச்சு. ஓகேவா? இனிமே காம்பஸ் நமக்கு தேவைப்படும், இனிமேதான் தேவைப்படும். அதுக்குள்ள நான் எடுத்துட்டேன்னா இதுக்கு என்ன பேர் கொடுக்கலாம்? எஸ். பையன் நினைச்சுக்காதீங்க, இது எஸ். ஓகே, இது சரி. திருப்பி. ஓகே, இப்ப காம்பஸ் வச்சு எங்கேருந்து நம்ம வட்டம் வரையணும்? எஸ்ன்ற இந்த பாயிண்ட்ல வச்சு வரையணும். இந்த பாயிண்ட்ல இருந்து ஓ வந்து ஃபர்ஸ்ட் பார்க்கணும். உங்களை நான் பார்க்க அதே அளவு இந்த பக்கம் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நீங்க போட்டது கரெக்ட். அப்ப நான் கரெக்டா போட்டேன், எனக்கு ரெண்டு பக்கமும் கரெக்டா வருது. அப்போ நீங்க வட்டம் வரையலாம். ஓகே, வட்டம் வரைஞ்சாச்சு. இப்ப என்ன பண்ணுவோம்? எல்லாத்தையும் எடுத்து ஜாயின் பண்ண வேண்டியதான்.
இந்த பாயிண்ட்டையும் இந்த பி பாயிண்ட்டையும் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இதையும் ஜாயின் பண்ணிக்கிறேன். இதுக்கெல்லாம் நேம் கூட கொடுத்துக்கோங்க. நான் இதையுமே ஜாயின் பண்ணிக்கிறேன். இந்த ஓல இருந்து இந்த பாயிண்ட ஜாயின் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இந்த பாயிண்ட்ல இருந்து இதையும் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். பேர் கொடுக்கலக்கா. பேர் கொடுக்கணுமா? என்ன பேர் கொடுக்கலாம்? ஜேவா. சரி, உங்க புக்ல கொடுத்துருந்தாங்கன்னா அதே தான் கொடுக்கணும். சரியா? நான் பார்க்கல, அதனால சும்மா பேர் கொடுக்குறேன். இங்க என்ன கொடுக்கலாம்? வி ஏதோ ஒண்ணு. ஓகேவா? சரி, அவ்வளவுதான். இப்ப அளவுலாம் எழுதுவோமா? இது என்ன அளவு? 3.4. இப்பதான் 3.4 வருது. அதுக்குள்ள யாரோ தூக்கத்துல உழம்பிருக்காங்க. சரி, ஸ்கேல வச்சு அளந்து பாருங்கம்மா எவ்வளவு உங்களுக்கு வருதுன்னு. நாங்க போட்டா தானக்கா வரதுக்கு. சரி, நான் போட்ட சமயமே நீங்க போட்டு பார்க்கலாம். சரியா? இப்ப எனக்கு எவ்வளவு வருது? 6.3 வருது. உங்களுக்கு எவ்வளவு வருது? யாராவது ஒருத்தவங்க சொல்லுங்க பாப்போம். போட்டவங்க யாராவது சொல்லுங்க. 6.4 வருதுக்கா. 6.4. ஐயோ, நீங்க சொன்னதே நான் போறேன் பாத்தீங்களா? போயிருச்சு. அதனால நம்ம இதை 4 போட்டுருவோம். ஏன்னா இங்க அளவு மாறுது. இங்க காணா போயிடுச்சு பாருங்க. சரி, ஓகே. 6.4 நான் போட்டேன். 6.3 தான் வந்தது எனக்கு. ஓகே, ஒரு பாயிண்ட் சம்திங்ல 1-2 மாறலாம், முன்ன பின்ன இருக்கலாம், அவ்வளவுதான். ஓகே, இந்த சம் எல்லாருக்குமே புரிஞ்சுதா? இது ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு ஜாமெண்ட்ரிமா. எப்படி முக்கோணத்துல, நான் இப்பவே சொல்றேன் பாருங்களேன். 3 முக்கோணம் இருக்கா? 3 முக்கோணத்துல இருந்து ஒரு சம் கேட்பாங்க. அடுத்து இந்த வட்டம், இந்த சம் கேட்பாங்க. இது ரெண்டும் கொடுத்து அல்லதுல கொடுத்து ஏதாவது ஒண்ணு போட சொல்லுவாங்க. அப்ப கம்பல்சரி 3 ட்ரையாங்கிள் அது பார்த்திருக்கணும். இதுல இந்த சம் பார்த்திருக்கணும். அதுல அந்த வடிவத்த முக்கோணத்துல 2 இருக்கு, அதையும் பார்த்து வச்சிருங்க. இதெல்லாம் பார்த்துட்டீங்கன்னா கண்டிப்பா 8 மார்க் உங்க கையில. இப்போ 6th சாப்டர் வரைக்கும் 1 மார்க் படிச்சுட்டு வந்துட்டு இருக்கீங்க. நாளைக்கு 6th சாப்டர், இன்னும் 2 சாப்டர் படிச்சு முடிச்சிட்டீங்கன்னா அதுல இருந்து 14 மார்க் கிடைச்சிடும். 8 + 14 எவ்வளோ? சொல்லுங்கக்கா. நீங்க சொல்லுங்க. 8 + 14 12. 12. இல்லக்கா, அப்படின்னு சத்தியம் 22க்கா. 22. ஓகே, சத்தியம் தப்பா சொல்றீங்க. தியரம் இது வரைக்கும் எத்தனை பார்த்திருக்கோம்? 2 பார்த்திருக்கோம். இன்னும் 3, இன்னும் ஒரு 4 பார்க்க வேண்டியது இருக்கு. அதை பார்த்தா கண்டிப்பா 5 மார்க் அதுல இருந்து வந்துடும். ஓகேவா? 5 மார்க்னா 22 + 5 எவ்வளோ? 27. நெக்ஸ்ட் கிராஃப்ல ஒரு மாடல் முடிச்சாச்சு. இன்னும் ஒரே ஒரு மாடல் தான். இந்த ஒரு மாடல் மட்டும் நீங்க படிச்சாலே 8 மார்க் உண்டு. ஓகேவா? அல்லதுலாம் கேட்பாங்க. இந்த மாடல்ல இருந்து ஒரு சம், அந்த மாடல்ல இருந்து ஒரு சம் தான் கேட்பாங்க. ஆனா நம்ம அதையும் பார்த்து வைக்க தான் போறோம். அப்படின்னா அதுல ஒரு 8 மார்க். 27 + 8 எவ்வளோ? 35. பாஸ் மார்க் எவ்வளோ? 35க்கா. அப்ப எல்லாருமே பாஸா? 35க்கா. இத மட்டும் இன்னும் புக்ல சப்ஜெக்டுக்குள்ளே போல, இத மட்டும் நீங்க பார்த்தாலே 35 மார்க் உங்க கையில இருக்கு. அப்ப மேக்ஸ்ல யாருமே ஃபெயில் ஆக முடியாது. அதுவும் இன்னும் உங்களுக்கு ஸ்கூலே ஸ்டார்ட் பண்ணல. ஸ்கூலே ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே நீங்க பாஸ் எல்லாருமே மேக்ஸ்ல. அப்படின்னா ரெகுலரா நீங்க வந்தீங்கன்னா கண்டிப்பா 100 மார்க்குக்கு நான் கேரண்டி. ஆனா நான் சொல்றதை நீங்க பண்ணணும். ஓகேக்கா. ஓகே ஓகே. எனக்கு வந்து நாளைக்கு என்னென்ன ஹோம்வொர்க் சொல்லுங்க. 3 ஜாமெட்ரி, 6th சாப்டர் 1 வேர்ட். அவ்வளவுதான். 6th சாப்டர் 1 மார்க், 3 ஜாமெட்ரி. இதை மட்டும் எனக்கு நாளைக்கு பாத்துட்டு வாங்க, போட்டுட்டு வாங்க. ஓகே மேம். ஓகே, தேங்க்யூ. பாய், குட் நைட். பாய் கா. தேங்க் யூ கா. தேங்க்யூ. பாய் கா. குட் நைட் கா. தூங்குங்கக்கா. என்னப்பா? நல்லா தூங்குங்க. நல்லா தூங்குறேன். பாய் பாய். எனக்கு நாளைக்கு ஒர்க் இருக்கு, நான் போகணுமே. நான் எங்க நல்லா தூங்குறது. பாய் பாய். குட் நைட் கா. சரிக்கா.